உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன் மாலை. நான் வெல்கம் பேக் டு சேனல். எனக்கு வந்துட்டு 9th மந்த் 37th வீக் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸ்டில் எனக்கு வந்து கவர்மெண்ட்ல கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் கேட்டிருந்தேன், கிட்ட எனக்கு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் வருதால எலெக்ஷன் வேறு நிறைய போயிட்டு அதனால கிட்டமே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சுமே கரெக்ட் எனக்கு வரவே இல்லை. ஸோ எனக்கு டெலிவரிக்கு 2 வீக்ஸ் தான் இருக்கு. ஜூன் 16 வந்துட்டு என்னோட டெலிவரி டே. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி கூட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கிட்டன் வந்துருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட்டிருந்தாங்க. ஸோ இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக் கொடுத்த 2 கிட்டனும் சரிங்க, எனக்கு அதுக்கப்புறம் செகண்ட் வீக் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிட்டனே 3 வந்துட்டு ஒரே கலர்ல தான் இருந்தது. 3 பேருக்கு பிங்க் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் ப்ளூ கலர் கிட்ட வாங்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இதுல நான் மெயினா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நெய் வந்துட்டு அதிகமா இருக்குங்க. ஸோ அவங்ககிட்ட நெய் இருக்கும், அதை வந்து நான் தம்பிக்கு யூஸ் பண்ணுவேன். இதுல இருக்கிற ப்ரோட்டீன் பவுடர் வந்துட்டு குழந்தைகளுக்கு கம்மியா இருக்குன்னு சொன்னால நான் வந்து ப்ரோட்டீன் பவுடர் டெஸ்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இதுல இருக்கிற அயன் டானிக் அப்படிதான் இருக்கும். டேட்ஸுமே நான் குழந்தை கொடுத்தவங்கள அதுன்னு சாப்பிடுவாங்கன்னா சாப்பிடுவேன், அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு வெயிட் போட மாட்டாங்க, குழந்தையோட வெயிட்டுமே ஏறாது. அதுக்கு வந்துட்டு மெயின் ரீசன் நம்ம உடம்புல ப்ரோட்டீன் இல்லாம போனதும் அயன் சஃபிஷியன்ட் இல்லாம போறதும் தான் காரணம். ஸோ ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் அந்த கிட்ல வந்து கொடுத்துருப்பாங்க, அயன் டானிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல நமக்கு அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் எல்லாம் கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா வந்துட்டு போதும் அப்படின்னாவே நமக்கு வெயிட்டும் சரி எனக்கும் சரி எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல போது நான் சாப்பிடவே இல்லை. அதே ஒரு மெயின் ரீசனா சொல்லுவேன். நெஞ்சு எரிச்சல் எனக்கு அதிகமா இருந்தது சாப்பிட்றப்பெல்லாம். ஸோ அதனால வந்து நான் அதை அவாய்ட் பண்ணிருந்தேன். ஸோ அப்படியே எப்போ எனக்கு குழந்தை வெயிட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்களோ அப்போ வந்து மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாங்க என்ன கொடுத்தா பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அவ பண்ணி காட்டுறேன். நேற்று தான் போய் என்னோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரு. நேற்று நான் வெளியே போட நினைச்சேன், கொஞ்சம் செம்ம டயர்டு. ஸோ வெளியே பக்கத்துல வந்ததுனால ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு முடியவே இல்லை. அதனால நேற்று என்னால் வெளியே போட முடியல. இன்னைக்கு கொஞ்சம் நார்மலா இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி எனக்கு வெளியே எடுத்துடலாம், குழந்தை விளையாட நான் வந்து வெளியே ஸ்டார்ட் பண்ணேன். சரி வாங்க டைம் இருக்கு கணக்கு பார்த்துட்டு. ஸோ பெஸ்ட் என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் பேபி கொடுத்த டவலும் இதுவும் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. சேம் சாஃப்ட்னஸ் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த டவல் கொஞ்சம் அதில் கம்பேர் பண்ணும்போது இது டிஃப்ரெண்டா இருக்கு, லாங்காவும் இருக்கு. இது கொஞ்சம் பெஸ்ட் தான். ஓகேங்களா? குழந்தை போது நம்ம யூஸ் காட்டன் தான் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்ஸ் வந்து எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே இல்லை. இதே மாதிரி ஆஃபீஸ் தான் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் டைமும். ஸோ ஆஃபீஸ் 1 பீஸ். 10 மந்த்துக்கு ப்ரோபியர் பவுடர், ப்ரோட்டீன் பவுடர். நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தை வெயிட் வந்து கம்மியாக வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் சாப்பாடு கொடுத்துருந்தேன். நல்லாவே ஒரு 8 இன்க்ரீஸ் ஆகும். இதோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் தம்பிக்கு வாங்கலே வந்துட்டு 2 தான் காலி பண்ணேன், இன்னும் நான் அப்படிதான் வச்சிருக்கேன். டெலிவரிக்கு அப்புறம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவீங்களா, ஸோ அதுக்கப்புறம் கூட இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் இதை தராம நம்மளும் இது சாப்பிடலாம்னு சொல்லி தானே வச்சிருக்கேன். யாருக்கும் தரல, சிட்டிக்குள்ளே வச்சிருக்கேன். இதே வந்துட்டு இந்த மாதிரி அயன் டானிக் வந்து தருவாங்க. ஸோ 3 வந்துட்டு நான் இது பிடிச்சதே கிடையாது. ஸோ அயன் டேப்லெட் போடுறவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் இது கொடுத்தது கிடையாது. என்னோட ஃபேவரட் ஒன். ஸோ லாஸ்டா என்னோட ஃபர்ஸ்ட் இருக்குமே அவங்களே கொடுத்துருந்தாங்க, பட் அது பாட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருந்தது. இது வந்துட்டு அப்கிரேட் ஆயிருக்கு போல இருக்கு புதுசா. ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு குழந்தைக்கு தம்பி இருக்காங்களா, தம்பி வீட்டுல மட்டுமே கொடுத்துட்டு இருந்தேன். 1 மந்த் இந்த 1.5 மந்த்லயே எனக்கு வந்துட்டு திங்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக தான் எப்படா இது வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு என்னோட ஃபேவரட் கேட்டீங்கன்னா ஒன்று ஆனியன் நெய், இது வந்துட்டு பிளாஸ்டிக் தான் இல்ல, இது என்னன்னே தெரியலைங்க எனக்கு. இந்த மாதிரி கலர் கலரா நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், கலர் கலரா இந்த மாதிரி டம்ளர்ஸ் வந்து பிளாஸ்டிக் என்ன ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும் போது நிறைய கலர்ஸ் எல்லாம் போட்டுட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு நினைப்பையும் நான் இருக்கேன். ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து பிடிக்கும். ப்ளூ கலர் கிட்ட பிங்க் கலர் வச்சுட்டு போயிருக்காங்க. வந்து இது வந்து பீச் மதுரை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 மாசம் கழிச்சு பிரெக்னன்சி டைம்ல ஸ்டார்ட் பண்ண போறோம், அயன் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டேப்லெட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு
வயிறுல ஃபுல்லா க்ளீன் ஆன பிறகு அந்த டேப்லெட் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டேப்லெட் யூஸ் பண்ண தேவையில்லை. என் வீட்டுக்காரர் ஏதாச்சும் பண்ணாருன்னா அவருக்கு நான் இதே தான் வந்துட்டு வச்சு மிரட்டுவேன். பூச்சி மாதிரியே நான் வந்து என்ன சொல்றேன்னா லூஸ் மோஷன் டேப்லெட் ஒரு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சிருக்கேன். ஸோ அதோட டேப்லெட் எங்களுக்கு ஒரு 4 டேப்லெட் நான் பார்த்து மாட்டி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இந்த கிட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ இதுல எனக்கு விஷயம் கேட்டீங்கன்னா டேட்ஸ் வந்து அவ்வளவு சாப்பிட மாட்டேன். குழந்தை வந்து டேட்ஸ் டே சாப்பிடலாம். ஒரு 1 டேக்கு ஒரு 2 ஆர் 3 கொடுத்தனாலே நல்லாவே சாப்பிடலாம். ஸோ குழந்தைக்கு இதுல நிறையவே இல்லைங்க. என்னோட குழந்தைங்க சாப்பிடுறதுக்காக இப்படி நான் வச்சிருக்கேன். 9th மந்த்ல அதிகமா டேட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் வந்து சாஃப்ட் ஆகும். இது ஈஸியா ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இருந்தாலும் டேட்ஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தம்பி சாப்பிடலாம். மேக்ஸிமம் எதுவுமே கண்டு சாப்பிடலாம். இல்ல நான் சாப்பிடுறது பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் அப்பப்போ ஒரு ஒரு டேட்ஸ் 2 டேட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுறேன். மற்றபடி இந்த இதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இது 2000க்கு ஒர்த்தா கேட்டீங்கன்னா கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒர்த்துதாங்க. ஏன்னா நம்ம ஆன்லைன்லயே போயிட்டு கிட்ட வந்து பார்த்தோம்னா ரேட் வந்து காடின்னு காட்டுவாங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு சீன்ஸ் வச்சு கொடுக்கறதுனால 2000க்கு ஒர்த் அப்படின்னு 16th என்னோட டெலிவரி டேட் அப்படின்னா இப்போ எனக்கு நடந்துட்டு 38 வீக். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாரோட பிளஸிங்ஸ் வந்து தேவை. ஸோ மறக்காம உங்க பிளஸிங்ஸ் எனக்கு சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் பேபி வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஸோ செகண்ட் பேபி டெலிவரி போகும்போது எல்லாருக்கும் என்ன பயம் இருக்குன்னு சேம் பயம் இருக்கு. ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கு. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.